தேவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வேன். களங்களப்பா நாங்கள் களங்களப்பா 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 கட்ட நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கட்ட நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. களங்களப்பா நாங்கள் களங்களப்பா நாங்கள் களங்களப்பா கத்த நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. களங்களப்பா நாங்கள் களங்களப்பா களங்களப்பா நாங்கள் களங்களப்பா கர்த்தர் நாமோ என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு மேய்ப்பர் அப்படின்னா பராமரிக்கிறவர் அர்த்தம். நம்ம தேவன் பராமரிக்கணும். ஆண்டவர் நம்மை பராமரிக்கணும். பராமரிக்கிறது அப்படின்னா நமக்கு தேவையானவைகளை கொடுத்து நம்மளை தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துவது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானவைகளை கொடுத்து நடத்துவது தான் பராமரிக்கிறது. அந்த பராமரிப்பை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அந்த பராமரிப்பு அப்படின்றத ஒரு பக்கம் நம்ம சொன்னால் அந்த ஆட்டுக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாம். அதுதான் யோவான் 10 நம்ம இப்படி வாசிக்கிறோம். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார்? அந்த ஆடுகளுக்கு முன்னால் கடந்து போகிறார். அவைகளை புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்துகிறார்னு சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மேய்ப்பன் முன்னாடி போகிறார் அப்படின்னு யோவான் 10 வாசிக்கிறோம். சங்கீதம் 23 அதை நல்ல புல்லுள்ள இடங்களுக்கு நேராக நடத்துகிறாரு. நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்ன செய்கிறார்? நடத்துகிறார் அப்படின்னு நம்ம சங்கீதம் 23 என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். நம்ம சங்கீதம் 23 அப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஆட்டுக்கு தேவையானவைகளை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தருகிறது தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அப்போ தேவன் நம்மளை மேய்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானவைகளை தேவையான நேரத்தில் கொடுத்து நம்மளை என்ன செய்யணும்? தேவன் நம்மளை நடத்தணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். அதை இன்னொரு பாணியில் கர்த்தர் எப்படி சொல்ல விரும்புகிறார்னா, உன்னை சுத்தமாக்கவும் விரும்புகிறேன், சுகமாக்கவும் விரும்புகிறேன். உன்னை சுத்தமாக்கவும் சுகமாக்கவும் விரும்புகிறேன். அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவன் சொல்கிறது. உன்னை சுத்தமாக்கவும் சுகமாக்கவும் விரும்புகிறேன். அப்போ இந்த சுத்தமாக்கிறதும் சுகமாக்கிறதும் யாருக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னா, ஆண்டவர் யாரை பராமரிக்கிறாரோ அவர்களுக்கு தான் அதை தேவன் செய்ய போகிறார். சுத்தமாக்கிறதும் சுகமாக்கிறதும். ஆண்டவர் ஒரு மனுஷனை சுத்தமாக்கவும் விரும்புகிறாரு, சுகமாக்கவும் விரும்புகிறார். என்னை ஆண்டவர் சுத்தமாக்கணும், என்னை ஆண்டவர் சுகமாக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருந்தால் தான் நம்மளை சுத்தமாக்கவும் அவரால் முடியும், நம்மளை சுகமாக்கவும் முடியும். நம்மை சுத்தமாக்கணும்னு கர்த்தர் விரும்பினாலோ
சுகமாக்கணும்னு விரும்பினாலும் தேவன் எதிர்பார்க்கறது என்னென்னா, நமக்கு நம்ம என்னவாக இருக்கணும், அவருடைய ஆடுகளாக இருக்கணும், அவருடைய ஆடுகளாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இந்த 2 சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியும். முதல் 3 வசனத்தில் ஒரு சம்பவத்தையும், பிறகு இருக்கிற வசனத்தில் ஒரு சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க அப்படின்னு அவன் கேட்கல, என்னை சுத்தமாக்குங்கன்னு கேட்குறான். என்னை சுகமாக்குங்கன்னு அவன் கேட்கல இல்லையா? அவன் என்ன கேட்கணும்? என்னை சுகமாக்குங்க, இந்த குஷ்டரோகத்திலிருந்து என்னை சுகமாக்குங்க, இந்த குஷ்டரோகத்தை என்னை விட்டு நீக்குங்க, இந்த குஷ்டரோகத்தை எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும் அப்படின்னு தான் அவன் கேட்கணும். ஆனால் அவன் என்ன கேட்குறான்? என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்றார். சொல்லலாம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, உன் சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான்றார். அவன் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அவனை சுத்தமாக்க விரும்புகிறார். அவனை சுத்தமாக்க விரும்பினார். அவனும் விரும்பினான், தேவன் விரும்பினார், அவனை சுத்தமாக்கிட்டார். அடுத்த வசனத்தில் சுகமாக்கிறத என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க முடியும். அவர் கப்பர்நகமுக்கு வந்தபோது, பிரவேசித்த போது, ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, கிடந்து என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்று சொன்னார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து 13வது வசனத்தை பார்க்குறோம். 13வது வசனம் நோக்கி, நீ போகலாம், உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிலே தானே அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன் என்ன ஆயிட்டான்? சுகமாயிட்டான். இப்போ தேவன் 2வது என்ன செய்கிறாரு? சுகமாக்க விரும்புகிறார். முதல்ல ஒருத்தனை சுத்தமாக்கினார், இப்போ இயேசு சுகமாக்குறார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே தான் கதை சொல்வார். பேதுருவின் வீட்டுக்குள்ளே வந்தோம், மாமி சுகமாக இருக்கிறதை பிணமாக இருக்கிறதை கண்டு கதை என்ன செய்கிறார்? அவள் கையை பிடித்து. அடுத்த வசனம் வாசிக்கலாம். வந்து அவன் மாமி கண்டான், அவன் தொட்ட உடனே, அப்போ முதல் பகுதியில் சுத்தமாக்குறாரு, 2வது பகுதியில் சுகமாக்குறார். முதல் பகுதியில் சுத்தமாக்குறாரு, 2வது பகுதியில் சுகமாக்குறார். இப்போ 2ஐயும் ஒரு மனுஷனுக்கு தேவை. நம்மளை சுத்தமாக்கவும் ஆண்டவர் விரும்புகிறாரு, சுகமாக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். சுத்தமாக்கவும் விரும்புகிறாரு, சுகமாக்கவும் விரும்புகிறார். இது 2ஐயும் ஆண்டவர் யாருக்கு செய்ய விரும்புகிறார்? அதுதான் முக்கியம் நமக்கு. இயேசு என்ன செய்ய விரும்புகிறார்? சுத்தமாக்கவும் விரும்புகிறாரு, சுகமாக்கவும் விரும்புகிறாருன்னா இது 2ஐயும் என்னை சுத்தமாக ஆக்கணும், சுகமும் ஆக்கணும்னா, பட் நான் யாராக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரை பின் செல்லுகிற நபராக இருக்கணும், இல்லை ஆண்டவரை பின்பற்றுகிற நபர்களாக இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றுகிற நபராக இருக்கணும், ஆண்டவரை பின் செல்லுகிற நபராக இருக்கணும். இப்போ ஆண்டவரை பின்பற்றாமல் ஆண்டவரை பின் செல்லாத ஒரு நபரை கர்த்தர் ஒரு நாளும் சுத்தமாக்கவும் முடியாது, சுகமாக்கவும் முடியாது. சுத்தமாக்கவும் முடியாது, சுகமாக்கவும் முடியாது. நம்ம ஏற்கனவே யோவான் 10 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னால் அவன் நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது அப்படின்னு. வாசலை காக்கிறவன் அவைகளுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான்.
ஆடுகள். அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அப்போ அந்த ஆடுகள் என்ன செய்யுது? அவனுக்கு பின் செல்லுது. இந்த ஆட்டை தான் 23 நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறாரு, அமர்ந்த தண்ணீரண்டைக்கு நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த 23 ஒரு பெரிய ஆஸ்வத்தை என்ன செய்யும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு ஒரு குறைவுமே கிடையாது. அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் இப்போ அந்த ஆடு சொல்லுது, என்ன சொல்லுது? எனக்கு குறைவே கிடையாது அப்படின்னு சொல்லுது. குறைவே கிடையாது. என்னப்பா உனக்கு குறை இல்லை அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்பத்துக்கும் குறையில்லை, எனக்கு தண்ணிக்கும் குறையில்லை, எனக்கு பாதுகாப்புக்கும் குறையில்லைன்னது இல்லையா? 3 காரியத்தை ஆடு சொல்லும். என்ன சொல்லும்? எனக்கு புல்லுக்கும் குறையில்லை. 2வது சொல்லும் எனக்கு தண்ணிக்கும் குறையில்லை. 3வது சொல்லும் எனக்கு பாதுகாப்புக்கும் குறையில்லை அப்படின்னு சொல்லும். இது இப்போ ஆடு சொல்லுது என்ன? அது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னா என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறார். 2வது சொல்லுது அமர்ந்த தண்ணீரண்டிலனை கொண்டு போய் விடுறார். 3வது சொல்லுது நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் எனக்கு பயமே கிடையாது, அவர் கூட வந்து சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச சொல்லும். இது ஏதோ ஒரு நாள் மட்டும் இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு கடைசி அந்த ஆடு முடிக்கும். என்ன முடிக்கும்? அப்போ எனக்கு புல் கிடைக்கிறதும் தண்ணி கிடைக்கிறதும் பாதுகாப்பு கிடைக்கிறதும் ஒரு நாளில் முடிஞ்சு போகிறது இல்லை. ஏதோ இன்றைக்கி கொடுத்த நாளைக்கு இல்லை. கசாப்புக்கார மாதிரி நல்லா இன்றைக்கி நல்லா கொடுத்துட்டு நாளைக்கு கழுத்தை வெட்டுறது இல்லை. என் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நான் ஜீவனோட நாள் வரைக்கும் இது என்ன செய்யும்? வாழ்க்கையில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கும்? எது? எனக்கு புல் கிடச்சிட்டே இருக்கும், தண்ணி கிடச்சிட்டே இருக்கும், ஸோ பாதுகாப்பு கிடச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் எத்தனை நாள் கிடைக்கும்? நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இது 3 என்ன செஞ்சிட்டே இருக்கும்? எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எனக்கு என்ன தேவை? புல் தேவை. எனக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. எனக்கு என்ன தேவை? ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தேவை. இது 3மே ஆண்டவர் எனக்கு தராரு. ஆண்டவர் எனக்கு தராரு. ஏன் தரார் அப்படின்னா, நான் அவருடைய ஆடாக இருக்கிறதுனால எனக்கு தராரு. ஏதோ நான் பூமியில் பிறந்ததுனால எனக்கு என்ன செய்யலை? எனக்கு தரலை. இப்போ இங்கே வச்சுன்னு அப்படியே நம்ம யோவான் 10 பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஆடுகளும் இருக்குது இல்லையா? அவர் சத்தத்துக்கு அவர் வந்து அந்த மந்தைய வாசலை திறக்கிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான்றது. அப்போ தன்னுடைய ஆடுகள் அல்லாததும் எங்கே இருக்குது? அந்த மந்தைக்குள்ளே இருக்குது. அந்த ஆட்டுக்கு என்ன கிடைக்கல? புல்லும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல, பாதுகாப்பும் கிடைக்கல. அது என் சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அப்போ முதல்ல சொல்கிறாரு ஆடுகளை வாசலை காக்கிறவன் அதுக்கு திறக்கிறான். அவன் திறக்க உடனே அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆடுகள் அதுக்கு அவனுக்கு இந்த ஆடுகள் அவனுக்கு சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு செவி கொடுக்குது. அப்போ செவி கொடுக்காத ஆடுகளும் எங்கே இருக்குது? அந்த மந்தைக்குள்ளே இருக்குது. அந்த மந்தைக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த மந்தைக்குள்ளே செவி கொடுக்காத ஆட்டுக்கு புல்லும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, பாதுகாப்பும் கிடைக்காது. இது ஒரு நாள் இல்லை, என்றைக்குமே இதுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த ஆடு சொல்லுது, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு புல்லும் கிடைக்குது, எனக்கு தண்ணியும் கிடைக்குது, எனக்கு பாதுகாப்பும் கிடைக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேறு. பட் இப்போ அங்கெல்லாம் நான் போகலை. என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் வேறு. புல்லுக்கு அர்த்தம் வேறு, தண்ணிக்கு அர்த்தம் வேறு, பாதுகாப்பு அர்த்தம்லாம் வேறு இருக்குது. இப்போ நான் அங்கே போகலை. ஸோ மேலட்ட மட்டும் இன்றைக்கி எழுத்து பிரகாரமாக கொஞ்சம் கவனிச்சிக்குவோம். அது பிறகு ஒரு நாளைக்கு கதை சித்தமானால் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. அப்போ அந்த ஆடு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு புல் கிடைக்குது, எனக்கு தண்ணி கிடைக்குது, எனக்கு பாதுகாப்பு இருக்குது. இது ஒரு நாள் இல்லை, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இது எனக்கு கிடைக்குது. ஏன் எனக்கு அது கிடைக்குதுன்னா, நான் அவருடைய ஆடாக இருக்கிறதுனால எனக்கு கிடைக்குது. நான் அவருடைய ஆடாக இருக்கிறதுனால. அப்போ மந்தையில் இருக்கிறதான் கேட்கும், நாங்களும் அவர் மந்தையில் தான் இருக்கிறோம், அவர் பட்டையில் தான் இருக்கிறோம், அவருடைய சபையில் தான் நாங்களும் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன செய்யலை? எங்களுக்கு புல்லும் கிடைக்கல, எங்களுக்கு தண்ணியும் கிடைக்கல, எங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கலையா? அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கிறீங்களா அப்படின்னு இந்த ஆடுகளை பார்த்து கேட்கும். நீங்கள் அவருடைய ஆடுகளாக இருக்கிறீங்களா அப்படின்னு.
அப்போ அவருடைய ஆடுனா எப்படி? அப்போ நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கிறோம், நாங்களும் உங்களை மாதிரி தான் பண்ணுறோம். அப்போ அவருடைய ஆடுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி நீங்கள் அடையாளம் பண்ணுறீங்க, எப்படி அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, எப்படி அதை நீங்கள் பிரித்து பார்க்க முடியுது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், நீ யாருக்கு பின்னாடி போயிட்டுருக்கிற, யாருக்கு பின்னாடி போயிட்டுருக்கிற, நீ யாரை பின்பற்றுகிறாய், நீ யாரை பின்பற்றுகிறாய், நீ யாரை பின்பற்றுகிறாயோ அதுதான் உன்னுடைய மேய்ப்பன், அவர் தான் உன்னுடைய மேய்ப்பன். ஸோ நல்ல மேய்ப்பனை நான் பின்பற்றுறதுனால எனக்கு புல் கிடைக்குது, தண்ணி கிடைக்குது. நானே அமைதியாக இருந்தால் கூட வந்து என்ன செய்கிறாரு, என்னை கூப்பிடுறாரு இல்லையா? இப்போ ஆடு வந்து என்ன செய்யலை, கத்தலை. ஆடு என்ன செய்யலை, வந்து கத்தலை, எனக்கு பசிக்குது, எனக்கு ஏதாவது கொண்டு போய் மேய விடுங்க அப்படின்னு ஆடு என்ன செய்யலை, கத்தலை. ஒரு 10 மணி 11 மணி ஆச்சுன்னா ஆடுங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். ஆடுகள்லாம் கத்த ஆரம்பிச்சு, அது இந்த வெயில் காலத்துலலாம் 9 மணி 10 மணி ஆச்சாலே ஆடுகள்லாம் கத்த ஆரம்பிச்சிடும், ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அப்படி சத்தம் போட என்ன அர்த்தம், எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு நம்ம கேட்குறத போல் அதனுடைய பாஷையில் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும், அது கேட்க ஆரம்பிக்கும். அப்படி கேட்டு எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது, என்ன பண்ணு, எனக்கு தண்ணியை கொண்டு விடு, இல்லைங்க அதை எனக்கு கொண்டு மேய விடு அப்படின்னு சொல்லி அந்த ஆடு என்ன செய்யும், கத்தும். அப்போ இந்த ஆடு சொல்லும், நாங்கள் கத்துறதுனால வந்து எங்கள் மேய்ப்பன் என்ன செய்யலை, சரி ஏதோ பாவம் ரொம்ப ஆடு ரொம்ப கத்துதுங்க அப்படின்ட்டு என்னை புல்லுக்கும் தண்ணிக்கும் கொண்டு போகல இல்லையா? ஆனால் நான் அமைதியாக தான் இருக்கிறேன். எனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைன்றத என் மேய்ப்பன் அறிஞ்சதுனால என் கிட்ட வந்து அவரே என்ன செய்கிறார், வாலியன்ட்டாக இது எனக்கு கொடுக்குறார். இது என்ன கொடுக்குறாரு, நான் கேட்கறதுனால எனக்கு கொடுக்கல, அவரே வந்து வாலியன்ட்டாக என்ன செய்கிறாரு, இதை எனக்கு கொடுக்குறார். எந்த ஆடு சொல்லுது, அந்த யோவான் 10 இருக்கிற முதல் பகுதி ஆடு சொல்லுது. என்ன சொல்லுது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். அவன் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை, இப்போ ஆடு கூப்பிட்டதுனால மேய்ப்பன் வரல, மேய்ப்பன் கூப்பிட்றதுனால ஆடுங்க வருது. ஆடு மேய்க்கிறதுல 2 அனுபவங்குது. ஒன்று என்ன அனுபவம், ஆடுங்க கத்தும், ஆடுங்க என்ன செய்யும், கத்தும். ஒரு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஒரே அதுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா, அதுக்கு பசி எடுத்துச்சுன்னா ஒரே கத்த ஆரம்பிச்சிடும். ஆடுங்க சும்மா இருக்காது. ஆடுனாலும் மாடாக இருந்தாலும் ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சு சும்மாவே இருக்காது. அது பாட்டு கத்திகிட்டே இருக்கும். அதுக்கு நேரங்களமெல்லாம் கிடையாது. பசி எடுத்துச்சுன்னா அது கத்தி ஆரம்பிச்சிடும், தண்ணி தாகம் எடுத்தால் கத்த ஆரம்பிச்சிடும், அப்படி தான் கத்த ஆரம்பிச்சிடும். அதனால் ஆடுங்க கூப்பிட்டு மேய்ப்பெண் வந்து கொடுக்கறது ஒரு அனுபவம். ஆனால் மேய்ப்பனே, ஆடுங்க சும்மா இருந்தால் கூட மேய்ப்பனே வந்து அந்த ஆடுகளுக்கு கொடுக்கறது மற்றொரு அனுபவம். இப்போ இந்த அனுபவம் என்ன அனுபவம், மேய்ப்பனே வந்து அந்த ஆடுகளுக்கு என்ன செய்கிறார், அந்த ஆடுகளை தேவன் பராமரிக்கிறார். ஏன் அப்படின்னா இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய ஆடுன்னு எப்படி சொல்கிறீங்க, இது என்னை மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணி வரும், என்னை மட்டும்தான் இது பின்பற்றி வரும். வேறு யார் வந்து கூப்பிட்டாலும் என்ன செய்யாது, வேறு யாரையும் இது பின்பற்றாது. இது வேறு யாரையும் பின்பற்றதுன்னு என்ன அர்த்தம், நான் நின்னா அது நிற்கும், நான் உட்காந்தா அது உட்காரும், நான் படுத்துனா அது உட்காரும். ஸோ நான் என்ன செய்கிறனோ அது அப்படியே அந்த ஆடு என்ன செய்யும். அதுதான் ஏன் ஆடு. வான்னா வரும், போனா போகும், மேயினா மேயும், தண்ணி குடினா தண்ணி குடும். சரி இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, இந்த மரத்துக்களை அமைதியாக படுங்க அப்படின்னா அமைதியாக என்ன செஞ்சுக்கும், அந்த ஆடுங்களாம் படுத்துரும். இதுதான் என்னுடைய ஆடு அப்படின்றத அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார், அதை சொல்லுகிறார். ஆனால் அதே மந்தையில் இன்னும் சில ஆடு இருக்குது. அந்த ஆடு எப்படி அப்படின்னா, ஸோ ஏன் சத்தத்துக்கு அது என்ன செய்யாது, செவி கொடுக்காது. அது அடுத்தவங்க சத்தத்துக்கெல்லாம் அது செவி கொடுத்துன்னு இருக்கும். அது என்ன செய்யும், அது அடுத்தவங்க சத்தத்துக்கெல்லாம் அது என்ன செய்யும், செவி கொடுக்கும். ஸோ அதுவும் என்ன செய்கிறான், அவனும் மேய்க்கிறத தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே ஒரு ஓனாய் வந்த உடனே அவன் பாட்டு என்ன பண்ணிடுவான், விட்டுட்டான், போயிட்டே இருந்துருவான் அப்படின்னு பிறகு ஒரு ஆட்டை என்ன செய்கிறார், ஆண்டவர் அங்கே அடையாளம் காட்டார். இப்போ தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, என்னை சுத்தமாக்கவும் விரும்பணும், என்னை சுகமாக்கவும் விரும்பணும்னா நான் அவரை பின்பற்றி போகணும். இந்த 2 பேரும், இந்த 3 பேரும் யார் சொல்கிறோம், ஒன்று மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் வருகிற குஷ்டரோகியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த பிறகு வருகிற 100க்கு அதிபதியானாலும் சரி, இல்லை அதுக்கு பிறகு வருகிற பேதுருவாக இருந்தாலும் சரி இல்லையா, இந்த 3 பேருக்கும் ஒரு பகுதியில் சுத்தமாக்குறாரு, ஒரு பகுதியில் சுகமாக்குறார் இல்லையா. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, 8:1 எப்படி ஆரம்பிக்குது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அங்கே யோவானில் வாசித்தோம், அவர் ஆடுகள் அறிந்திருக்கப்படினால் அவர் முன்னே போகிறார்,
ஆடுகள் அவருக்கு பின்னே போகிறது அப்படின்றார். இங்கேயும் பார்க்குறோம், இயேசு முன்னாடி போகிறார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் செல்லுகிறார்கள். அதில் ஒருத்தன் தான் வந்து கேட்குறான், ஐயா என்னை சுத்தமாக்குன்னா அவனை கத்த சுத்தமாக்குறான் இல்லையா? அப்போ அவருக்கு பின்னால் அவரை பின்பற்றாத ஒருவன் வந்து அவரை என்ன செய்யலை, கேட்கவும் இல்லை, அவர்களுக்கு செய்யவும் இல்லை. அவரை பின்பற்றாத நபர் அவர்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை, அவரை பின்பற்றவும் இல்லை இல்லையா? இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் உண்மையிலே சரியாக ஆண்டவருக்கு பின் செல்கிற கூட்டமானா அந்த கூட்டம் என்ன செய்யிருக்கும், கேட்குற கூட்டமாக இருக்கும். என்ன கூட்டமாக இருக்கும், கேட்குற கூட்டமாக இருக்கும். என்ன கேட்குற கூட்டமாக இருக்கும், ஆண்டவரிடத்தில் கேட்குற கூட்டமாக இருக்கும். இந்த 3 பேருமே பாருங்கள், இப்போ இந்த குஷ்டரோகி வந்து கேட்டானா, வந்து கேட்டான் இல்லையா? ரெண்டாவது 100க்கு அதிபதி வந்து கேட்டானா, வந்து கேட்டான் இல்லையா? 3வது மார்க்கில் அதை கரெக்டாக சொல்லுவார். அதில் பேதுரு மாமா வீட்டுக்கு வந்து சுகமாக்குனான்னா ஏசு அப்படி போய் என்ன செஞ்சிடல, சுகமாக்கலை. மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் ஏசு அதை க்ளீனாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்போ அந்த வீட்டுக்கு போகிறாரு, அவளை பற்றி அவருக்கு சொன்னார்கள் அப்படின்னு இருக்கும். அவரை பற்றி அவருக்கு சொன்னார்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் மாமையை பற்றி என்ன செய்கிறாங்க, இல்லை அதுக்கு முடிக்கிற வசம் சேர்த்து வாசி. ஜுரமாய் கிடந்தால் உடனே அவளை குறித்து அவருக்கு, அதுக்கு முடிக்கிற 28வது வசனம் பாரு, அது முதல் 29. உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அங்கே ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவர்களுக்கு சொன்னார்கள் இல்லையா? இப்போ இவங்களாம் யார், இயேசுக்கு பின்னாடி போகிறவங்க. அப்போ இயேசுவை பின்பற்றுவங்க. அப்போ இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு அடையாளம், என்ன அடையாளம் அப்படின்னா, இயேசு எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுவார் இல்லையா? இயேசு எல்லா இடத்துலையுமே ஜெபம். இப்போ நான் என்ன சொன்னேன், இயேசுவுக்கு பின்னாடி போகிற கூட்டத்துக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், சுத்தமாக்கவும் விரும்புகிறார், சுகமாக்கவும் விரும்புகிறார் இயேசுவுக்கு. அப்போ இயேசுவுக்கு பின் செல்லாத ஒரு கூட்டத்தை சுகமாக்கவும் விரும்பலை, சுத்தமாக்கவும் விரும்பலை. சுத்தமாக்கவும் விரும்பலை. அவள் 12 வருஷம் எங்கேனோ நீ ஊரெல்லாம் சுற்றுவேன், நான் வந்து உனக்கு என்ன செய்ய முடியாது, உன்னை சுகமாக்க முடியாது. எங்கள் ஊர் உலகமெல்லாம் சுற்றிலும் கிடப்ப, கண்டவரெல்லாம் போயிட்டுருப்பேன், உன்னை வந்து நான் என்ன செய்ய முடியாது, உன்னை சுத்தமாக்க முடியாது, சுகமாக்கவும் முடியாது இல்லையா? கண்டவன் பின்னாடி போகிறத விட்டுட்டு என் பின்னாடி வந்தேன்னா, என்னை பின்பற்றி வந்தேன்னா உன்னை சுத்தமாக்கவும் முடியும், சுகமாக்கவும் முடியும் இல்லையா? அந்த மார்க் 5ல் சொல்லுவார் இல்லையா, அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா சொல்லுவாள், எங்கெங்கேயோ நான் போயிட்டு வந்தேன் இல்லையா, எங்கெங்கேயோ என்ன செஞ்சேன், அங்கெல்லாம் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசு அந்த அம்மா பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார்னா, நீ கண்டவங்க பின்னாடியெல்லாம் போயிட்டு இருந்தனாக்கா நான் என்ன செய்ய முடியாது, உன்னை சுத்தமாக்கவும் முடியாது, சுகமாக்கவும் முடியாது. கண்டவங்க பின்னாடியெல்லாம் நீ போயிட்டு இருந்தேன்னா உன்னை சுத்தமாக்கவும் முடியாது, சுகமாக்கவும் முடியாது. கண்டவங்க பின்னாடி போகிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணு, இயேசுவை பின்பற்றி வா, இயேசுவுக்கு பின்னாடி வா. இப்போ இயேசு முன்னாடி போகிறார், அந்த அம்மா பின்னால் வந்து என்ன செய்கிறாங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அப்படி தானே? அவள் பின்னாடி வந்து வஸ்திரத்தின், அப்போ என்னைக்கு இயேசுவுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிச்சு, அப்போ தான் அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் சுகமாக்குறார். அவருக்கு பின்னால் வந்து, அதான் முக்கியம், அவருக்கு பின்னால் அவர் இப்போது எங்கெங்கே பின்னாடியோ போனான், இப்போ யார் யார் பின்னாடியோ போனான். அதை கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னால், கண்டவங்க பின்னாடியெல்லாம் போகிறவளை கத்த என்ன செய்ய முடியாதுன்னா, சுத்தமாக்கவும் முடியாது, சுகமாக்கவும் முடியாது. சுத்தமாக்கவும் முடியாது, சுகமாக்கவும் முடியாது. கண்டவங்க பின்னாடி நம்ம போகக்கூடாது. யார் பின்னாடி போகணுமோ அவங்க பின்னாடி என்ன செய்யணும், அவங்க பின்னாடி தான் நம்ம போகணும். யார் பின்னாடி போகணுமோ அவங்க பின்னாடி நம்ம போனால் தான் நம்மளை என்ன செய்வார், சுகமாக்குவார், சுத்தமாக்குவார் இல்லையா? அப்போ இயேசுவுக்கு பின்னாடி போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன, இப்போ இயேசுவை பின்பற்றி போகிறதுக்கு அடையாளம், இயேசுவை பின்பற்றி போகிறதுக்கு அடையாளம். இயேசு எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுவார் இல்லையா? இப்போ இதே இந்த மார்க் 1ல் பார்த்தீங்கன்னா 37 பார்த்தீங்கன்னா, அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடே தனி வனாந்தரம் இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுது. அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு என்ன பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார் இல்லையா? லாஸ்ட்மன் கல்லறைக்கு போனால் என்ன செய்வார், இயேசு ஜெபம் பண்ணுவார் இல்லையா? மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அவர் எல்லாரையும் அனுப்பிட்டு ரிலவிலே தனியாக தேவ சோமத்தை என்ன செய்கிறார், தனித்திருக்கும்படி அவர் மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு சொல்லுது இல்லையா?
அவர் தனித்திருக்கும்படி மலையின் மேல் எல்லாரையும் அவர் அனுப்பிவிட்ட பிறகு அவர் தனித்திருக்கும்படி மலையின் மேல் ஏறினார் அப்படின்றார். இல்லையா? அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார் அப்படின்றது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு கல்லறை கிடம்போது, ஆண்டவரே நீங்கள் அப்படின்னு செவி கொடுப்பீங்க, ஆனாலும் நான் என்ன செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வானம் திறக்கட்டப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய விரும்புகிறாரு? செவி கொடுக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமே சொன்னேன் என்று சொல்லி சொன்ன பின்பு லாசருவே வெளியே வான்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்கிறார். அப்போ இயேசுவுக்கு பழக்கம் என்ன? எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுவார். அதிகாலையில் ஜெபம் பண்ணுவார் இல்லையா? இருட்டோட ஜெபம் பண்ணுவார். சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணுவார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவர் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி அப்படின்னது இல்லையா? லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவர் ராம் முழுவதும் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணி 12 சீசரை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டார். அவன் நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன செய்யறார்? ஜெபம் பண்ணினார் இருக்குது இல்லையா? அப்போ இயேசுனுடைய பழக்கம் என்ன? இப்போ இயேசுவை என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் பின்பற்றி போகிறான், நான் இயேசுவுக்கு பின்னாடி போகிறேன்னா, இயேசு எப்படிப்பட்டவர்? ஜெபம் பண்ணுறவர் இல்லையா? இயேசு எப்படிப்பட்டவர்? ஜெபம் பண்ணுறவர். இப்போ குஷ்டரோகி வந்து ஜெபம் பண்ணானா? குஷ்டரோகி வந்து ஜெபம் பண்ணானா? ஜெபம் பண்ணா. ஏன் ஜெபம் பண்ணா? அவன் இயேசு பின்னாடி போகிறான், இயேசுவை பின்பற்றினான். அவன் பார்த்தா இயேசு என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுறாரு. நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சரி, 100க்கு அதிபதி வந்தாரா? புது மனுஷன் இல்லையா? அவன் ரசிக்கப்பட்டவன் சொல்லவே இல்லை. அவன் வந்து கேட்குறான், ஐயா நான் ஜெபம் பண்ணுறேன், எங்கள் வேலைக்கார சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் அவனை சுகமாக்குமால முடியும்னு நம்புகிறேன் அப்படின்றான். சரிப்பா நான் வந்து என்ன செய்யறேன்? சுகமாக இல்லை நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுங்க, சுகமாக்குங்கன்றான். அவன் யார்? புதுசாக வந்தான் இல்லையா? இவனு நீண்டகால விசுவாசி கிடையாது, நீண்டகால விசுவாசி கிடையாது. அப்போ இயேசுவை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுறது உண்மைன்னா அவன் ஜெபிச்சிருவாங்க. குஷ்டரோகி கூட்டம் 3 நாள் கூட்டம் அட்டன் பண்ணால் நல்ல பிரசங்கம் கேட்டான், நிறைய பிரசங்கம் கேட்டால் வந்து ஜெபம் பண்ணுறான் இல்லையா? அப்போ விசுவாசியாக இருந்தாலும் இயேசுவை பின்பற்றி போகிற கூட்டம் ஜெபம் பண்ணும். இல்லை புதுசாக இன்றைக்கி தான் என்ன செஞ்சுருக்கிறேன், சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னாலும் அவங்களும் என்ன இயேசுவை பின்பற்றுகிற கூட்டமாக இருந்தால் அவங்களால என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும் இல்லையா? இப்போ யூடியூப் அதிபதி இப்போ தான் வந்தானா? இதுக்கு முன்னாடி இருக்கிறானா? இப்போ தான் வரான் இல்லையா? அவருக்கு அப்புறம் வந்த போது அவன் என்ன செய்கிறான்? அவரை பின்பற்றி வரான், அவர் பின்னாடி போயிட்டு இருக்கிறான், அவர் நடந்து போயிருக்கிற விஷயத்தை சொல்லின்னு போகிறான். இப்போ கிரியை நடக்குது. இப்போ இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. சீசருங்க யார்? சரி நம்ம தான் சீசன் ஆச்சே, நம்ம இவ்வளோ பேர் கூடுறோம். அவர் வீட்டுக்கு வந்துக்கிறாரு, அவர் என்ன செஞ்சிருப்பார்? வீட்டுக்கு வந்துக்கிற அம்மாவுக்கு ஜுரமாக இருக்க தெரியாதா என்ன? அவரே சுகமாக்குவார் அப்படின்னு அவங்க இருந்தாங்களா? இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த அம்மா இப்படிலாம் வேலை செய்வாங்க, நம்ம ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க, எல்லா ஊழியங்களும் செய்வாங்க, சபைக்கு இப்படிலாம் வேலை செய்வாங்க, இந்த அம்மா சுகவீனம் இருக்கிறாங்க ஐயா, என்ன பண்ணுங்க அவனை சுகமாக்குன்னு சொன்ன உடனே ஏசு என்ன செய்கிறா? போய் அவனை சுகமாக்க. அப்போ சீசராக இருந்தாலும் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசிகளாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க, புது மக்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவாங்க. யார்? இயேசுவுக்கு பின்னாடி பிறந்த இந்த 3 கூட்டம். ஒரு கூட்டம் எந்த கூட்டம்? விசுவாசிக்கிற கூட்டம் இல்லையா? விசுவாசிங்க. 2வது கூட்டம் எந்த கூட்டம்? புது மக்கள். இந்த 12 வருஷம் பெருமடஸ்தரியை பார்த்தாலும் இப்போ தான் புதுசு, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டான். அப்போ இப்போ தான் புதுசு. உடனே அவள் சொல்கிறா, என்ன சொல்கிறா? நான் போய் அவரை தொட்டு என்ன செய்வேன்? ஃபஸ்ட்டு தொட்டுவேன், ஏசப்பா சுகமாக்குவார், நான் சுகத்தோடு தான் வருவேன்னு மனசில் சொல்லிவிட்டு என்ன பண்ணா? உள்ளுக்குள்ளே ஒரு ஜபத்தை ஏறெடுத்துட்டு போனான். ஆக ஒரே வார்த்தை என்ன சொல்ல வருமன்னா, நீ இயேசுவை பின்பற்றுறது உண்மைன்னா உன்னால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிறது உண்மை, நான் இயேசுவுக்கு பின்னாடி தான் போயின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆனால் நான் ஜெபமே பண்ணுறதில்ல, நான் இயேசுக்கு பின்னாடி போயின்னுக்கிறேன்னு சொன்னால் நீ வேறு யார் பின்னாடியோ போயின்னு இருக்கிற, நீ இயேசுவுக்கு பின்னாடி போகலன்றதை மட்டும் இந்த காலையில் விளங்கிக்கோங்க. ஆனால் ஆண்டவர் யாரை சுத்தமாக்க விரும்புகிறார், யாரை சுகமாக்க விரும்புகிறார், யாரை பராமரிக்க விரும்புகிறாருன்னா ஊரில் சுற்றி நிற்கிறவங்களெல்லாம் தேவன் சுத்த விரும்பலை.
அந்த அம்மா எங்கெங்கேயோ சுற்றின்னு கிடந்தாங்க. அவன் சொன்னான், நீ கண்டவமெல்லாம் சுற்றின்னு கிடப்ப நான் வந்து என்ன செய்ய முடியாது, உன்னை சுகமாக்க முடியாது, சுத்தமாக்க முடியாது. என்னைக்கு கண்டவன் முன்னாடி போகிறத சுத்தத்தை விட்டுட்டு தேவனுக்கு பின்பற்றி வரையும், தேவனை பின்பற்றி வர விரும்புறியோ அன்றைக்கி தான் உன்னை என்ன செய்வேன், உன்னை சுகமாக்குவேன். சரி ஐயா, பின்பற்றி வரேன். நான் பின்பற்றுவதற்கு அடையாளமே ஜெபம். நான் இயேசுவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நான் இயேசு பின்னாடி தான் போயின்னு இருக்கிறேன், வேறு யார் பின்னாடி நான் என்ன செய்யலை, நான் ட்ராக் மாற்றலை, நான் பாதையை மாற்றலை, நான் பாதையை மாற்றி பயணிக்கலை, பாதையில் தான் நான் சரியான பாதையில் தான் போயின்னு இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த அடையாளம் ஜெபம். அப்போ அந்த ஜெபம் எனக்கு சரியாக இருக்கா, அந்த ஜெபனுக்கு சரியாக இருக்கா? 100க்கு அதிபதி வந்தால் ஜெபம் பண்ணுவான், குஷ்டரோகி வந்தால் ஜெபம் பண்ணுவான், சீசர்கள் வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, இந்த அம்மா வந்தால் ஜெபம் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் என்ன, இயேசுவை பின்பற்றி போகிற ஒவ்வொரு நபரும் என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஜெபம் பண்ணுவதே நான் இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு அடையாளம், இயேசு பின்பற்றுவதற்கான ஒரு அடையாளம். காலையில் ஜெபம் இருக்கா, காலையில் நம்ம ஜெபம் இருக்கா, இல்லை மத்தியானம் நம்ம ஜெபம் இருக்கா? இப்போ தானியேல் இயேசுவை பின்பற்றக்கூடியவர், எத்தனை ஜெபிக்க முடியும், காலையில் மத்தியானம் சாயங்காலம் இல்லையா? அதை தாவீது சொல்லுவார், அந்தி சந்தி மத்தியான வேளையில் அப்படின்னுவார் இல்லையா? அந்தி சந்தி மத்தியான வேலை தாவீதும் ஜெபம் பண்ணுறாரு, தானியேலும் ஜெபம் பண்ணுறார். ஆடு மேய்க்கிற தாவீதாலும் ஜெபம் பண்ண முடியுது, தானியேலாலும் ஜெபம் பண்ண முடியுது இல்லையா? வேலைகள் அதிகமாக எவ்வளவோ வேலைங்க, ஆனால் அந்த வேலை ரொம்ப கஷ்டம்பா, இன்றைக்கி பிள்ளை நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானியேல் என்ன செய்ய முடியல, அவரால் அமைதியாக இருக்க முடியல. யாரால்? தானியேலால். எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளவு பயங்கரமான வேலை, அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் அவரால் என்ன செய்ய முடியுது, ஜெபம் பண்ண முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, நான் இயேசுவுக்கு பின்னாடி போகிறேன், நான் இயேசுவுக்கு பின்னாடி போகிறேன், நான் இயேசுவை பின்பற்றுக்கிறேன். அப்போ இயேசு என்ன செய்வார் அப்படின்னா, இந்த மார்க் முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராரு இல்லையா? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரார். கிராமம் முழுசும் வந்துடுச்சு. நேற்றெல்லாம் 3 நாளாக பிரசங்கம் பண்ணுறார். மத்தையும் மார்க்கையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா 3 நாளையே என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறார் இல்லையா? அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலே தெரியாது, 3 நாளாக பிரசங்கம் பண்ணுறார். 3 நாளாக பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே கீழே இறங்குறார். கீழே இறங்குனா 3 அற்புதம் செஞ்சுட்டார். 3 அற்புதத்தை செஞ்சுட்டார். 1 குஷ்டரோகி, 2வது 100க்கு அதிபதி, 3வது பேதுரு மாமி இல்லையா? இதை முடிச்சுட்டு வந்த உடனே நைட்டு பயங்கர குருசடு. பேதுரு மாமி வீட்டில் கிராமமே வந்துருச்சு. இதை மார்க் உள்ள சொல்கிறார் இல்லையா? கிராமம் முழுவதும் எங்கே வந்துருச்சு, அங்கே அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. நைட்டு வர அவன் வந்து அத்தனை பேரையும் அவர் என்ன செய்கிறார், அத்தனை பேரையும் இயேசு சுகமாக்கினார். அத்தனை பேரையும் இயேசு சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும், கிராமத்தார்னு சொல்லல, பட்டணத்தார்னு சொல்கிறார் இல்லையா? பட்டணத்து கிராமத்துக்கு என்ன வித்தியாசம்? சின்னசாக இருந்தால் கிராமம், பெருசாக இருந்தால் பட்டணம் இல்லையா? சின்னசாக இருந்தால் கிராமம், பெருசாக இருந்தால் பட்டணம். கிராமத்துலேருந்து மக்கள் வந்தாங்களா, பட்டணத்தை வந்தாங்களா? பட்டணத்துலேருந்து வந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம், நிறைய ஜனங்க அவர்கிட்ட வந்துட்டாங்க இல்லையா? அடுத்த வார்த்தை, முக்கியமான வார்த்தை, எல்லாரும் அநேகரை சொஸ்தமாக்கி 1-2 பிசாசத்தில் அநேக பிசாசுகளை துரத்தி விட்டார். அப்படின்னா இப்போது இவ்வளோ கிரியை நடக்குது இல்லையா? 3 நாள் பிரசங்கம், சாப்பிட்டார சாப்பிடலான்னு தெரியல. 3 நாள் முடித்த உடனே 3 அற்புதம் முடித்த உடனே சாயங்காலம் பயங்கர ஊரே கிராமமே பட்டணமே வந்துருச்சு. ஏகப்பட்ட ஜனங்க வந்துட்டாங்க. எவ்வளோ ஜனங்களை எல்லாருக்கும் அற்புதம் பண்ணிட்டு விடுதலை ஆக்கிட்டு பிசாசை துரத்தி நோயை துரத்தி எல்லாருக்கும் ஜோமனி முடிச்சுட்டு அடுத்த வசனம் சொல்லுது, அதிகாலையில் எழுந்து. இதை தான் தானியேல் ஃபாலோ பண்ணுறார். என்னது, காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு வரைக்கும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஏகப்பட்ட ஃபைல் வீட்டில் கொண்டு போயிட்டாரு, எல்லாத்தையும் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டு அவர் எதை நிறுத்த முடியல, ஜெபத்தை நிறுத்த முடியல. ஏன்னா நான் யாரை பின்பற்றுறேன், இயேசுவை பின்பற்றுறேன். இயேசுவை பாருங்க, 3 நாள் குருசைட் நடத்திட்டாரு. இரவு பயங்கர திரளான ஜனங்க, ஏகப்பட்ட ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இந்த 3 நாளாக பிரசவம் முடிச்சு இப்போ தான் கீழே என்ன செய்கிறாரு, மலையிலேருந்து இறங்குறாரு. 3 நாளை எங்கே உட்காந்துக்கிறாரு, மலையில் உட்காந்துக்கிறார் இல்லையா? பனி, வெயில் காலமாக இருந்தாலும் பிரச்சனை, பனிக்காலமாக இருந்தாலும் பிரச்சனை. வெயில் காலமாக இருந்தாலும் வெயில், பயங்கர வெயில், பகல்லையும் இருக்க முடியாது, நம்ம அவ்வளோ சிரமம்.
குளிர்காலமாக இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனை இல்லையா? பகலும் குளிர், நைட்டில் ஃபுல்லாக என்ன செய்யவே முடியாது, ஒன்று இருக்க முடியாது. எந்த வீட்டுக்குள்ளும் போகலை, எந்த டென்ட்டுக்குள்ளும் இல்லை, ஒரு சின்ன கூடாரம் கூட போடல. அவர் எங்கே இருக்கிறாரு? மலையிலேருந்து இறங்கிறார் அப்படின்னு மத்திய அழகாக சொல்கிறார் இல்லையா? அவர் வீட்டிலேருந்து வரல, பெரிய மாடியிலேருந்து வரல, பெரிய கூடாரத்துலேருந்து வரல, குடிசிலேருந்து கூட வரல. எங்கேருந்து வராரு? மலையிலேருந்து இறங்கி வரார். அப்போ 3 நாள் எங்கே இருக்கிறாரு? மலையில் உட்கார்ந்து நிற்கிறார். பனி வெயில் எல்லாத்தையும் உட்காந்துக்கிறான். முடிச்சுட்டு இறங்கி கீழே வரார். 3 நாளாக ஒரு மனுஷன் படுத்து தூங்கலாம் எப்படி இருக்கும்? ஒரு நைட் நம்ம தூக்கம் கட்டாலே நம்ம படுற பாடு படாத பாடு இல்லையா? ஒரு நைட் நம்ம கொஞ்சம் தூக்கம் கட்டுட்டாலே அப்பா நேற்று 12-1 மணி ஆச்சு படுக்கிறதுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்த நாள் கொஞ்சம் நேரத்திலே படுத்து என்ன செஞ்சிடணும்? தூங்கிடணும். 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு நாள் கொஞ்சம் லேட்டானாலே 3 நாள் தலைவர் எங்கே உட்காந்துக்கிறாரு? மலையில் உட்காந்துக்கிறார். படுத்திருக்க முடியுமான்னா வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. 3 நாளாக கண்ணு முடிச்சு பிரசங்கம் பண்ணுறார். முடிச்சுட்டு 3 அற்புதத்தை செய்கிறார். முடிச்சுட்டு ஊரே வந்து நிற்குது. அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஜோமணி முடிச்சுட்டு பார்த்தாக்கா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? என்னுடைய கணிப்பப்படி கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆயிருக்கும் இல்லையா? உடனே அதிகாலையில் அவர் எழுந்து அப்போ என்ன செய்ய முடியும்? இயேசு சொல்ல முடியும், எவ்வளவு கடினமாய் நான் வேலை செஞ்சிருந்தாலோ, எவ்வளவு கடினமாய் நான் உழைத்திருந்தாலோ என்னால் அதிகாலை என்ன செய்ய முடியாமல் இருக்க முடியாது, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. இது யாருடைய லைஃபு? இயேசுவினுடைய லைஃப். இயேசுனுடைய லைஃபு. இன்றைக்கி நம்முடைய லைஃப்பில் எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் நம்மளால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியுதுன்னா நம்ம இயேசுவை பின்பற்றி போல வேற யாரையோ நம்ம பின்பற்றி போகிறோம். நீ இயேசுவுக்கு பின்னாடி போகிறதுக்கு அடையாளமே ஜெபம். நீ இயேசுக்கு பின்னாடி போகிறதுக்கு அடையாளமே, நீ இயேசுவை ஃபாலோ பண்ணுற, நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணுறது அடையாளமே ஜெபம். அது எந்த நேரத்தில் ஜெபம்? எல்லாமே எல்லாம் இருக்குது, வீட்டில் எந்த வேலையும் கிடையாது. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். இல்லை எப்போ? இரவெல்லாம் நேற்றெல்லாம் 3 நாளாக பயங்கரமான ஒர்க்கு, சாயங்காலம் பயங்கரமாக ஒர்க்கு, ஓய்வே இல்லாமல் உழைச்சிட்டு வந்து இப்போ என்ன செய்கிறாரா? ஜெபம் பண்ணுறார் இல்லையா? இதை தான் மத்தேயு 14 செய்கிறார். என்ன செய்கிறாரு? பயங்கரமான ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஸோ திரளான ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? திரளான ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்து எல்லாம் கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு என்ன கொடுக்கணும்? அப்பமா மீன் எடுத்து கொடுக்கணும். எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாச்சு. கையை காலை வரல, அந்த அளவுக்கு கடினமான வேலை. முடித்த உடனே சாயங்காலம் எங்கே போனார்னா, அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். அப்போ எந்த ஒரு கடினமான வேலையும் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. எந்த ஒரு கடினமான வேலையும் ஜெபத்தை தடுக்கமானால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா என்பதில் ஒரு சந்தேகம் ஏற்படுது. எந்த ஒரு கடினமான வழிதாலும் சரி, அது தானியலாக இருந்தாலும் சரி, அது ஏசாவும் சரி இல்லையா? ஏசோ பாருங்க, மலை பிரசாதம் முடிச்சுட்டு வந்தாலும் அதிகாரம் எழுந்து போகிறார் இல்லையா? இவ்வளோ நேரம் பார்க்குறோம், அவ்வளோ நேரம் 3 நாளுக்கு அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. வர அத்தனை பேர் சுகமாக்குறாரு. 15,000 பேருக்கு மேலே சாப்பாடை அப்பம் மீனும் எடுத்து கொடுக்குறாரு. கையெல்லாம் எவ்வளோ வலிச்சிருக்கோம், எவ்வளோ நின்று இருக்கும். இதை முடிச்சிட்ட உடனே சாயங்காலம் எங்கே போகிறாரு? ஜெபம் பண்ணபடி மலையின் மேல் ஏறினார். அப்போ நம்ம ஜெப வாழ்க்கை சரியானபடிக்கு, என் ஜெப வாழ்க்கை இல்லை அப்படின்னா நான் வேற யாரையோ நான் பின்பற்றி போகிறேன்னு அர்த்தம். வேற யாரையோ நான் பின்பற்றி போகிறேன். அப்போ வேற யாரையோ நீ பின்பற்றி போகிறதுனால தான் உன்னை சுத்தமாக்கவும் முடியல, சுகமாக்கவும் முடியல. அப்போ சுத்தமாக்கி என்னை சுகமாக்கணும்னா ஒன்று புரிஞ்சுக்கோ, இயேசுவை பின்பற்றி போகிற நபரை தான் சுத்தமாக்கவும் சுகமாக்கவும் விரும்புகிறா. அவரை பின்பற்றி போகிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறதில்ல, ஜெப வாழ்க்கை. என்னுடைய ஜெப வாழ்க்கை சரியாக இருக்குதா? என் ஜெப வாழ்க்கை சரியாக இருக்குதா? இன்றைக்கி எவ்வளோ வேணாலும் கடினமான உழைச்சிருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேணால் உழைச்சிருக்கலாம், உடம்பெல்லாம் வலிக்கலாம், எத்தனை வலி இருந்தாலும் அந்த அதிகாலையில் எளிமையினால் ஜெபிக்க முடியல, பத்தியானை கொஞ்ச நாள் ஜெபிக்க முடியல, இல்லை நைட்டு என்னால் ஜெபிக்க முடியல, ஜெப வாழ்க்கையே எனக்கு கிடையாதுன்னா தயவு செய்த காலையில் சொல்கிறேன், நீ வேற யாரையோ பின்பற்றி போகிற, நீ வேற யாரையோ நீ பின்பற்றி போகிற. இயேசுவுக்கு பின்னாடி போகிற விசுவாசியாக இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும், ஊழியக்காரர் இருந்தாலும் ஜெபம் பண்ண முடியும், இப்போ தான் புதுசாக வந்தாலும் ஜெபம் பண்ண முடியும். யாரால? இயேசுவுக்கு பின்னாடி போனான். இயேசுவுக்கு இப்போ இந்த 100க்கு அதிபதியும் இந்த 12 பெருமளத்துறையும் யார்? இப்போ தான் புதுசாக வராங்க. என்ன பண்ண முடியுது? அவங்களால ஜெபம் பண்ண முடியுது இல்லையா? இந்த கிறிஸ்துவ யார்? ஏற்கனவே விசுவாசி, அவனால் என்ன செய்ய முடியுது? ஜெபம் பண்ண முடியுது இல்லையா? சீசரங்க யார்? ஊழியக்காரங்க, அவங்களால என்ன செய்ய முடியுது? ஜெபம் பண்ண முடியுது. ஆக இயேசுவுக்கு நீ பின்னாடி போகிறது உண்மைன்னா நம்மளால் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எல்லா பட்டையும் ஜெபம் பண்ண முடியும். ஏசு என்ன செஞ்சா?
ஜெபம் பண்ணினா இயேசுவுக்கு பின்னாடி போகிறவர்களும் ஜெபம் பண்ணினாங்க. அவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? சுத்தமாக்கவும் சுகமாக்கவும் விரும்புகிறா. கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்மளை சுத்தமாக்கவும் சுகமாக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சுத்தமும் சுகமும் கிடைக்கணும்னா இயேசுவை பின்பற்றி போகணும். நான் இயேசுவை பின்பற்றுவதற்கான அடையாளம் ஒன்று ஜெபம். நான் இயேசுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கிறேன், நான் இயேசுவை தான் பின்பற்றி போகிறேன்றதுக்கு நிறைய அடையாளம். அதில் இன்றைக்கு சொல்கிற ஒரு அடையாளம் ஜெபம். எவ்வளவு கடினமான இடத்துல இருந்தாலும் என்னால் ஜெபிக்க முடியும். நான் ஜெபிக்கணும். அந்த ஜெபந்தான் நான் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறேன் என்பதற்காக ஒரு சிறந்த அடையாளம். என் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை இல்லை, காலையிலையும் ஜெபம் இல்லை, ஒரு குடும்ப ஜெபம் இல்லை, ஒரு தனி ஜெபம் இல்லை, ஒரு உபவாச ஜெபம் இல்லை, ஜெபமே என் வாழ்க்கையில் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஜெபம் பண்ணலை, ஜெபம் பண்ணலை, ஜெபம் பண்ணலைன்னா நீ வேற யாரு பின்னாடியோ போயிட்டுருக்கிற, வேற யாரு பின்னாடியோ நீ போயிட்டுருக்கிற. ஜெபம் சரியாக இருந்தா தேவன் பின்னாடி போயிட்டுருக்கிற. தேவன் பின்னாடி போகிறவனை தான் சுத்தமாக்கி சுகமாக்க விரும்புகிறார். இன்றைக்கி ஆண்டவர் சுத்தமாக்கி சுகமாக்கணும்னா ஆண்டவர் பின்னாடி வந்துடு. ஆண்டவருக்கு பின்னாடி போகிற புது மக்களும் ஜெபம் பண்ண முடியுது, விசுவாச பிள்ளைகளும் ஜெபம் பண்ண முடியுது, ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ண முடியுது. இது மூணும் நடக்கலைன்னா நான் எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். இன்றைக்கி பாதியை சரிப்படுத்தினா சுத்தமாக்கி சுகமாக்க கர்த்தர் ஆயத்தம். கர்த்தரை ஒப்பு கொடுக்குறேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை சுத்தமாக்கி சுகமாக்கி நீர் ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அந்த ஆடு சொல்லிச்சு, எனக்கு நல்ல புல் கிடைக்குது, நல்ல தண்ணி கிடைக்குது, நல்ல பாதுகாப்பு கிடைக்குது. இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமில்லை, என் லாங் லைஃப்பில் என் வாழ்க்கையில் தொடர்ந்துகிட்டே இருக்கும். கடந்த நாட்களின் ஆசீர்வாதம் இந்த நாட்களிலும் எனக்கு தொடர்ந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னா, கடந்த கால ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் தொடரணும்னா அவருடைய ஆடுகளாக இரு. அவர் மேய்ப்பராக இருக்கட்டும். பாடுறதுனால மேய்ப்பராக மாறிட முடியாது, ஆடுகளாக மாற முடியாது. செயலில் தான் ஆண்டவர் பார்க்குறார். செயல் என்ன? ஜெபம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறது ஜெபம். உன் வாழ்க்கையில் சரியான ஜெபம் இருந்தா நீ என்ன பின்பற்றி வர. இல்லை ஜெபமே கிடையாது, ஜெப வாழ்க்கையே இல்லைன்னா நீ வேற யாரையோ பின்பற்றி போகிற. இன்றைக்கி உன் ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்திட்டேன்னா என்னை பின்பற்றி வரலாம். என்னை பின்பற்றி வரவங்கள தான் சுத்தமாக்கி சுகமாக்க விரும்புகிறேன். கிருபைகளை தாங்கட்டும், தொடர்ந்து நடத்தும். உன் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். எல்லா தீமைகளையும் விலக்கி பாதுகாத்து கொடுங்கப்பா. இந்த காலையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்தமாக்கி சுகமாக்கி ஆண்டவரின் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எனக்கு கிடைக்கிற சுகம், எனக்கு கிடைக்கிற விடுதலை வாழ்நாள் முழுவதும் தொடர பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. கரம் இருக்கட்டும். இந்த நாளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போகும்படி ஜெபிக்கிறேன். ரத்தத்தில் மறைக்கிறோம், காத்துக்கோங்க. நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும். அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சிரும், சுத்தமாக்கி சுகமாக்கி ஆசீர்வதிச்சிரும், நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.